ஹலோ கைஸ், இன்றைக்கி வந்து நம்ம ரெண்டு மீடியா பிளேயர் பற்றி பார்க்க போகிறோம். ரெண்டு மீடியா பிளேயரில் ஃபஸ்ட்டு பார்க்குறது ஜிடோவில் வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப்பான மாடல் X20 Pro அப்படிங்கிற மாடல். இது வந்து ஒரு நார்மல் Z9, Z10, Z20 அந்த மாதிரி இல்லாமல் ப்ரோ சீரீஸில் வர்றது. X20ன்றது வந்து Z20யோட அட்வான்ஸ்டு மாடல். வந்து ரெண்டு ஹார்ட் டிஸ்க் நீங்கள் இதிலே இன்சர்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு முக்கியமான ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா இதோட டேக்கு தான். டேக் வந்து சாப்ரி ESS டேக் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஆடியோ ஃபைல் கிரேடட் டேக்கு தான். ஸோ மீடியா பிளேயரில் வந்து கொஞ்சம் ஹை எண்ட் போகணும், ஒரு ஹார்ட் டிஸ்க் கனெக்ட் பண்ணி நல்ல குவாலிட்டியான ஆடியோ கேட்கணும்னா நீங்கள் இது சூஸ் பண்ணலாம். இதில் வந்து HDMI அவுட்டு ரெண்டு அவுட் இருக்கும். ஒன்று ஆடியோக்குன்னு ஒரு அவுட்டு, இன்னொன்று ஆடியோ ப்ளஸ் வீடியோ. அது முக்கியமாக அந்த டேக் எதுக்கு சொல்கிறேன்னா, இதில் ரெண்டு XLR கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து நீங்கள் ஸ்டீரியோ கேட்கும் போது XLRல போட்டு கேட்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். லெட்ஸே நீங்கள் ஒரு பவர் ஆம்ப் வச்சுருக்கீங்க, XLR இன்புட்டோட உங்களுக்கு ஒரு பவர் ஆம்ப் வச்சுருக்கீங்கன்னா இதில் போட்டு கேட்கும் போது ஸ்டீரியோ லிசனிங்க்கு சொல்கிறோம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து UHD 3000, 5000ல் வர மாதிரி XLR அவுட் கொடுத்துருக்காங்க. ஹை எண்ட் மாடல்ஸில் மட்டும் கொடுப்பாங்க. இதோட MRP பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து உங்களுக்கு ஒரு 1,20,000 கிட்ட போட்டிருப்பாங்க. இது வந்து கஸ்டமர் வந்து இப்போது கொடுக்குறாரு 57,000 கொடுக்குறாரு. ஸோ இந்த ப்ரைஸ்க்கு ஒர்த்து தான்னா கண்டிப்பாக ஒர்த்து. நம்ம அடுத்து பார்க்குறது வந்து டியூனில் ஒரு மீடியா பிளேயர், டியூன் HD Pro 4K அப்படிங்கிற மாடல். இதுவும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல மீடியா பிளேயர் இன் பட்ஜெட்னு சொல்லலாம். இதில் முக்கியமாக பார்க்குறது ஆண்ட்ராய்டு OS கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக டியூன்லாம் வந்து உங்களுக்கு லினக்ஸ் பேஸ்டு என்விரான்மெண்ட்டில் டெவலப் பண்ண டூலு. பட் ஓவர் த இயர்ஸ் அவங்க வந்து ஆண்ட்ராய்டு கூட கம்பைன் பண்ணி இப்போ ஆண்ட்ராய்டு OSல ரன் பண்ணுற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் ரொம்ப நல்லது. ஜிடோவில் இந்த ப்ராப்ளம் இருக்குது, இந்த ஆண்ட்ராய்டு OS இல்லாதன்றது ஒரு பெரிய மைனஸாகவே இருக்குது. பட் டியூனில் அதை டெவலப் பண்ணிட்டாங்க. பட் எல்லாத்துலேயுமே ஒரு ப்ளஸ் மைனஸ் இருக்குது. இப்போது OSஆ இருந்தாலுமே டியூனில் வந்து ஹை எண்ட் மாடல் ஓகே, பட் ஜிடோவில் வந்து என்னன்னா டாப் எண்ட் மாடல் ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் லெட்ஸே UHD 3000, 5000 அந்த மாதிரி போனீங்கன்னா ஆடியோ குவாலிட்டி வேற லெவலில் இருக்கும். இப்போ X20 Pro வந்து ஆன் பார் வித் UHD 3000 மாடல் ஆடியோ குவாலிட்டியில் சொல்கிறேன். ஸோ ஒன்றுத்துலேயும் ஒரு ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது. இது வந்து பட்ஜெட்டில் ஒரு ஓகேவான ஒரு மீடியா பிளேயர். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 16,500 ஆஃபர் பண்ணுறோம். புதுசு தான், டெமோ பீஸாக நம்ம யூஸ் பண்ணோம். ஆனால் புது கண்டிஷனில் இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா தயவு செஞ்சு கான்டாக்ட் பண்ணுங்கள். அண்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.